வணக்கம். இது காலத்தின் குரல். சட்டமன்ற தேர்தல் அணிகள் வேகமாக அமைந்து கொண்டிருப்பது மாதிரியான தோற்றம் ஒரு வாரத்திற்கு முன்னால் இருந்தது. இப்போது எல்லா நிலைகளிலும் இழுபறி என்று இருக்கிறது. இதற்கு காரணம் இன்னும் ஓரிரு கட்சிகள் தங்கள் நிலையை அதிகாரபூர்வமாக அறிவிக்காதது. அப்படி அறிவிக்காத பட்டியலில் முதன்மையாக இருக்கிற கட்சி தேமுதிக. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்று அமைத்து பெருவாரியான இடங்களில் நின்று எல்லா இடங்களிலும் தோற்ற பிறகு அரசியலில் பேச்சு மூச்சே இல்லாமல் இருந்த ஒரு கட்சி தேமுதிக இப்போது திடீரென்று ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. எங்கள் அணிக்குத்தான் வரும் என்று ஜெயக்குமார் சொல்கிறார். திமுக அணிக்கு போனாலும் போகும் என்று ஊடகங்கள் சொல்கின்றன. நீங்கள் விரும்பிய மாதிரி அமைந்தால் மகிழ்ச்சி என்று மு.க. ஸ்டாலின் விஜயகாந்தை சந்தித்த பிறகு சொன்னார். திமுகவும் அதிமுகவும் தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்கு அழைக்கின்றன. அந்த கட்சி வாக்கு வங்கியை இழந்து இருக்கிறது. பழைய செல்வாக்கில் இல்லை என்றாலும் கூட இப்போது இருக்கும் கடும் போட்டியில் தங்கள் அணியில் இருந்தால் பரவாயில்லை என்பதற்காக அழைக்கிறார்களா, அல்லது எதிரணிக்கு போய்விடக்கூடாது என்று தடுக்கிறார்களா? இந்த சூழலை பயன்படுத்தி கொள்ள தேமுதிக முயற்சிக்கிறதா? இது என்ன மாதிரியான அரசியல்? ஒரே நேரத்தில் இரண்டு கட்சிகளிடம் பேசுவது, ஒத்த கருத்துள்ள கட்சியோடு பேசுவது என்று தீர்மானம் போட்டுவிட்டு இரண்டு பேரிடமும் பேசினோம், இது சரியாக வந்தது என்று சொல்வது இருக்கிறதே. எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து கொண்டு மு.க. ஸ்டாலினை திட்டுவது, அல்லது மு.க. ஸ்டாலினோடு சேர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியை திட்டுவது என்கிற ஒரு அரசியல் நிலை என்பது கொள்கை சார்ந்த சரியான அரசியல் தானா என்கிற கேள்வியை எழுப்புகிறது. இதை பற்றி தான் இன்றைக்கு விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு அஇஅதிமுகவினுடைய மகேஸ்வரி அவர்கள், திமுகவின் பரந்தாமன் அவர்கள், பாஜகவின் நாராயணன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திரு கலைராஜன் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கலைராஜன் இருந்தே தொடங்கணும். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு பேசா பொருளாக தேமுதிக இருந்து வந்துச்சு. பெருசாக அவங்க எந்த நியூஸ்லேயும் ஹெட்லைனில் இல்லை. இன்னொன்று முதல்ல நேயர்களுக்கு சொல்லிடணும், தேமுதிகவை பற்றின ஒரு விவாதத்தில் தேமுதிக ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது இயற்கையான நியாயமான ஒரு கேள்வி. என்ன காரணத்தினாலே அவங்க ஒரு கொள்கை முடிவை எடுத்து வச்சிருக்கிறாங்க. தேமுதிக எந்த விவாதத்திலும் கலந்து கொள்வதில்லை. நாங்களும் பலமுறை அழைத்து பார்த்து சலித்து போய்விட்டது. எனவே அவங்க பேசாமல் போகிறதுனாலேயே, அதை தவிர்க்கிறதுனாலேயே அது பேசப்படக்கூடாதுன்னு இல்லை. எனவே பல தரப்பினரையும் வச்சு அதை பேசுறதுல தவறு இல்லை அப்படின்ற அடிப்படையில் இந்த திடீர்ன்ற முக்கியத்துவம் விஜயகாந்துக்கு வந்திருக்கிறதா பார்க்குறீங்களா? நீங்கள் டிபேட்டுக்கு அவங்க வரலன்னு சொல்கிறீங்க. இப்போ தேமுதிகவை பொறுத்தவரையிலும் இருக்கிற பொறுப்பாளர்கள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருடைய மனைவி, அவருடைய மைத்துனர் சுதீஷ், அவருடைய பையன், இவங்க தான் இப்போ அங்கே தேமுதிகங்கிறது காமிச்சிட்ருக்காங்க. விஜயகாந்த் நல்ல உடல்நிலையாக இருக்கும்போது இருந்த அளவுக்கு இப்போ அவரால் எனக்கு நண்பர் தான் அவர். பட் அவர் நல்ல உடல் தேறி வரணுமே ஒழிய அவர் இந்த நேரத்தில் போய் அவருக்கு ஒரு தேவையில்லாத மெண்டல் ப்ரெஷர்லாம் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இதில் இருக்குது. இந்த நேரத்தில் விட்டுட்டா இல்லை, இந்த ப்ரெஷர் காற்று உள்ள போது தானே தூட்டணும். இல்லை, காற்று உள்ள போது தூட்டினாங்கனாலும் அவருடைய தேர்தல் நேரத்தில் அரசியல் பேசாமல் தேர்தலுக்கு பிறகு அவர் உடல்நலம் தேறி வந்த பிறகு பேசினா இருக்காது அரசியல். அந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான் இப்போ அவர் இங்கிட்டும் பேசுகிறாரு அங்கிட்டும் பேசுகிறாருன்னு இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க. எடப்பாடிக்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு, டிஎம்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு டிசிஷன் மேக்கிங் மேனாக அவரால் இப்போ இருக்க முடியலைங்கிறது என்னுடைய வருத்தமான செய்தியாக இருக்குது. பட் அவர் நல்ல உடல்நிலை பெற்று வரணுங்கிறது நேரத்தில் வாழ்த்திக்கிட்டு, ஏற்கனவே அங்கே அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி தேமுதிகவை தேடி போகிறாங்க அதிமுக நினைக்கிறப்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்தேன். அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இதே விஜயகாந்த் அவர்கள் நாக்கை துருத்திக்கிட்டு சட்டமன்றத்தில் கையிலே மடிச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி பண்ணார். அது அம்மா ரொம்ப கோவப்படுத்திட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தேமுதிக கிட்ட நான் அலைன்ஸ் வைக்க விரும்பலை, தேவையில்லாமல் சில பேர் சொன்னதுனால நான் இங்கே வச்சுட்டேன். இந்த மாதிரி 1.25% உள்ள கட்சிகளெல்லாம் இப்போ நான் சேர்க்க விரும்பலை, இவங்க கூடலாம் போனது தான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி அம்மா கடுமையாக அன்றைக்கி வருத்தத்தை சட்டமன்றத்தையே தெரிவித்தாங்க. தேமுதிகவோட அலைன்ஸ் வச்சே பெரிய தப்புன்னு சொல்லி, அப்படி ஒரு தப்புன்னு சொல்லி சொன்ன அம்மாவுடைய அரசுன்னு சொல்கிற இவங்க இந்த தேமுதிக கிட்ட போய் இப்படி கெஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் அம்மாவுடைய கொள்கைக்கு முரண்பாடாக அவர் போகிறார்கள். இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது ஒன்று, அவரே பாமகவோட கூட்டம் வச்சிருக்கிறாரு, பாமகவை தோற்கடிக்கவும் செஞ்சிருக்கிறாரு, பிஜேபியோட கூட்டம் வச்சிருக்கிறாரு, பிஜேபியோட சேரமாட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு.
எனவே ஒரு தேர்தலுக்கு எடுக்கிற முடிவு அடுத்த தேர்தலுக்கு அப்படியே இருக்கணும்னு இல்லை. நீங்க தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பார்வை விஜயகாந்த் மேல படலன்றதுனாலயோ அல்லது விஜயகாந்தினுடைய பார்வை தினகரன் தரப்பின் மீது விழலை அப்படின்றதுனாலயோ இந்த முடிவை, இந்த விமர்சனத்தை செய்றீங்களா? இல்லை, எங்களுக்கு வந்துங்க கூட்டணிங்கிறப்போ வந்துங்க பலம் இல்லாத கட்சிகள் தாங்க கூட்டணி சொல்லிட்டு இருக்கணும். நாங்கள் பலமாக இருக்கோம், வலுவாக இருக்கோம். எங்களுக்கு வந்து களத்தில் யாரையும் நாங்கள் சந்திக்கிறது தயாராக இருக்கும். நாங்கள் பலம் இல்லாமல் பலமாக இல்லைன்னா நாங்கள் வந்து நாங்களும் அங்கே கூட்டணி நடந்துட்டு இருக்கணும்ல. ஏன் எங்களுக்கு தோணும் நாங்களே சந்திக்கிறோம்னு தயாராக இருக்கப்ப இப்போ நீங்க ராமதாஸ் சொல்றீங்க, 5 கட்சியோட பேசுறோம்ன்றீங்க, எஸ்டிபிஐயோட கூட்டணின்னு அறிவிக்கிறீங்க, ஒரு தொகுதியை ஒதுக்கிறீங்க. அப்பெல்லாம் பலம் இல்லாத எஸ்டிபிஐ சேர்த்துக்கிட்டா அந்த பலம் வந்துடும். இல்ல நான் வந்து நீங்க சொல்றது வந்து நாங்கள் தேடி போகவில்லை யாரையுமே, எங்களை தேடி வருகிறார்கள். 5 கட்சிகளோட பேசுறோம், மாநில கட்சிகளோட பேசுறோம் அப்படின்லாம் எங்களை தேடி வருகிறார்கள் அவர்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மாநில கட்சிகள்ங்கிற வார்த்தை நீங்க சொல்றீங்க, இது வந்து மாநில பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயம்னு பார்க்க போதீங்கன்னா எல்லாமே சாதாரணமாக சொல்லுவாங்க. அம்மா வந்து லேடியா மோடியான்னு கேட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அம்மா கேட்டது எப்போ தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன்னா, தமிழகத்தினுடைய நலனுக்காக அது அப்புறமா நம்ம குஜராத்தினுடைய மோடியா தமிழ்நாட்டினுடைய லேடியா, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மீட்கப்படுவதற்கு சொல்லி அம்மா அப்படிதான் சொன்னாங்க. அது வேறொரு பார்வையில பேசுறது. அதனால நீங்க தேடி போனா என்ன, அவங்க தேடி வந்தா என்ன, பண்ண போறது கூட்டணி, தொகுதி பங்கீடு, அவங்க ஓட்டு உங்களுக்கு. எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இப்படிதான் சில கொள்கைகள் வச்சிருக்கோம், அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களோட அலைன்ஸ் வைக்கணும்னு வந்து விரும்பி வர்றவங்களை நாங்க அங்கீகாரம் கொடுக்கறது தப்பு இல்லையே. எங்களை அவங்க வந்து ஏத்துக்கிட்டு நீங்க தான் எங்க தலைமையில் நீங்க நடக்குது, நீங்க நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்றப்ப எங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நாங்க உங்களுக்கு 1-2 சீட்டு அகாமடேட் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. யங்ஸ்டர்ஸ் நாங்க ஏத்துக்க தயாரா இருக்குமே. நீங்க வந்து இதுக்காக வந்து நீங்க போய் தேடி ஏன் நீங்க அழைச்சிட்டு இருக்கீங்க? அதிமுகங்கிறது எவ்வளவு பெரிய இயக்கம். தேக்கம் வந்து பொதுக்குழு செயற்குழுவே பிஜேபி கூட உறவே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்காங்கல்ல. இன்னைக்கு இவங்க போய் முதல் ஆளம்பி நிற்கிறாங்களே, பிஜேபி கிட்ட போய் கல்யாணம் நிற்கிறாங்க. அதே மாதிரி ராமதாஸ் கிட்ட போய் அலைன்ஸ் வச்சுக்கூடாது சொன்னாங்க. கலைராஜன், அதிமுக என்ன வியூகத்தை அமைக்கணும், ஒரு தேர்தலை எப்படி சந்திக்கணும்ன்றத அமமுக முடிவு செய்ய முடியுமா, இல்ல அமமுக எடுக்கிற முடிவை அதிமுக முடிவு செய்ய முடியுமா? இல்ல அமமுக அதிமுகங்கிறது இப்பங்க நாங்கள்லாம் ஒன்றும் அதிமுகன்னு இருந்த நேரத்தில் இருந்த கொள்கை நிலையத்தான் நான் இப்போ சொல்கிறேன். அன்னைக்கு இருந்த கொள்கைகள் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து பிஜேபி போய் சேரல, தேமுதிக போய் கூப்பிடல, பாமக போய் நாங்கள் நின்று கூப்பிடல. அவங்கெல்லாம் வந்து வேணாம்னு சொல்ற இடத்துல இருந்தீங்களா? இல்ல அவங்களெல்லாம் நாங்க அப்ரோச் பண்ணவே இல்லை. நீங்க வந்து சரி, அவங்க ஒருவேளை அப்ரோச் பண்ணிருந்தாங்கன்னா கூட அது வேண்டாம் அப்படின்ற இடத்துல இருந்தீங்களா, இல்ல சீச்சி இந்த பழம் புழிக்கும் அவங்க எங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாலும் நாங்கள் தெளிவாக தான் இருந்தோம். அதில் அம்மாவால் ஒதுக்கப்பட்டவர்களை நாங்கள் உடன்பாடு வைத்துக் கொண்டிருக்க மாட்டோம் நிச்சயமாக. அதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருப்போம். அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நாங்கள் வந்து அம்மாவின் கொள்கையை சொல்லிட்டு நாங்கள் போய் திடீர்னு அவங்களை சப்போர்ட் பண்ணுறோம்னா இப்போ அதிமுக எங்களுக்கு வித்தியாசம்லாம் போயிருமே. அதனால் அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதனால் அம்மாவினுடைய கொள்கைக்கு முரணாக இன்றைக்கு அதிமுக போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கிறது தான் என்னுடைய இது. அதனால வந்து தேவையில்லாமல் வந்து தேமுதிக கூப்பிட்டு இழுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு சொல்கிற மாதிரி அவங்களும் திமுகவும் அதிமுகவும் கேட்டாந்தி வாழ் மாதிரி எந்த பக்கம் பாயிறதுன்னு, எங்கே பரிசு அதிகம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அரசியல் வந்து பாவம் இல்லை. 2 தரப்பும் தங்களை தேடி இப்போ ஒரு கட்சி வந்து எந்த ஒரு சூழல்ல அதுக்கான எந்த ஒரு சூழலையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது, அதில் கிடைக்கிற அதிகபட்ச பலனை பெறுவது அப்படின்றது அந்தந்த கட்சிகள் எடுக்கிற ஒரு ராஜதந்திரமான முடிவு. திமுகவும் அதிமுகவும் தங்கள் கூட்டணிக்கு வரணும்னு தேமுதிக நினைக்கும் போது அதுலேருந்து என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், அதுலேருந்து மேக்ஸிமம் அட்வான்டேஜ் என்ன எடுக்க முடியும் அப்படின்னு அந்த பார்ட்டி நினைக்கிறது ஒரு அது ஒரு நேச்சுரல். நான் மகேஸ்வரி அவர்கள்ட்ட கேட்கணும், இது ஒரு மங்களகரமான கூட்டணி அப்படின்னு ஜெயக்குமார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார். இலை இருக்கு, தாமரை பூ வந்துருச்சு, அதுக்கப்புறம் பாமகவோட பழமும் வந்துருச்சு, இன்னும் வர வேண்டியது மேலம் மட்டும்தான், முரசு வந்துடும் அப்படின்னு சொன்னார். இப்போதும் ஏறத்தாழ அதே கருத்தை தான் சொல்றாரு. விஜயகாந்தும் வந்துருவாரு, ஜி.கே. வாசனும் வந்துருவாரு அப்படின்னு அதிமுக சொல்கிறது. கலைராஜன் வைக்கிற விமர்சனம், தேமுதிகவை ஜெயலலிதாவின் விருப்பத்திற்கு மாறாக கூட்டணிக்கு அழைக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு பலமில்லை, இன்னமும் 2 கட்சி நம்மளோட இருந்தாதான், பாமக பாஜக இருந்தா வெற்றி கிடையாது, இன்னமும் 2 கட்சி வேணும் அப்படின்ற நிலைமையில அதிமுக இருக்கா? குணசேகர் வணக்கம். எல்லாத்துக்கும் முதல்ல இன்றைக்கு வந்து தன்னுடைய இன்னுயிரையே பணயம் வைத்து இந்திய தேசத்தினுடைய தன்மானத்தையே தலைநிமிர செய்திருக்கின்ற ஒரு இளம் வீரர், மரியாதைக்குரிய அபிநந்தன், நமது அன்பு சகோதரர் அபிநந்தன் அவர்கள் இன்றைக்கு பத்திரமாக நாடு திரும்பி இருக்கின்றார்.
அவர்களை வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு வந்து தலை தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீங்க கேட்ட மாதிரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தேசிய அளவிலே ஒரு 3வது பெரிய இயக்கம், தமிழகத்திலே ஒரு முதன்மையான இயக்கம். இன்றைக்கு வந்து அம்மாவின் அரசு செய்து கொண்டிருக்கின்ற சாதனைகள் அடிப்படையிலே பார்த்தால் எங்களுக்கு கூட்டணியே இல்லாமல் மக்களை தைரியமாக தனித்து நின்று சந்திக்கின்ற ஒரு தைரியம் திராணியும் எங்களுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் கூட இன்றைக்கு கால சூழலுக்கு கூட்டணியே இல்லாம ஜெயிக்க முடியும்னா பாமகவுக்கு 7 பாஜகவுக்கு 5ன்னு உங்க எம்பிக்கள் 37 எம்பிக்கள் இருக்கிற தொகுதியில் எடுத்து தர்றீங்களே, இது என்ன கூட்டணி இல்லாமலே அதிமுக ஜெயிக்க முடியும்னா ஏன் கூட்டணி சேர்றீங்க? ஏன் இன்னொரு கட்சி வரணும்னு வெயிட் பண்றீங்க? இல்ல குணசேகர், இது வந்து ஒரு ராஜதந்திரம். இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதய தெய்வம் அம்மா அவர்கள் வந்து ஒரு ஞானபீடம். அந்த ஞானபீடத்திடம் வந்து பயிற்சி பெற்ற குருகுல மாணவர்கள் தான் எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும். ஆகவே ஒரு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? அந்த ஜெயலலிதா அவர்கள் கடைசியாக நின்ற தேர்தலில் 37 தொகுதியை அதிமுக ஜெயிச்சு கொடுத்தாங்க. அவங்க ஜெயிச்சு கொடுத்த 37 எம்பி தொகுதியிலிருந்து 12 எடுத்து கூட்டணி கொடுக்குறீங்க. இன்னமும் சிலத கூட்டணி கொடுக்குறீங்கன்னா அது ராஜதந்திரமா? அதாவது இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைகின்ற கூட்டணி. ஆகவே கூட்டணிக்கு பெறுகின்ற வெற்றி என்பது நிச்சயமாக அது எங்களது தலைமை ஏற்றிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சொந்தமானது. அதாவது நீங்க பார்க்கணும், அதாவது எதிரிகளை வீழ்த்துவதற்கு எந்தெந்த ஆயுதங்களை பிரயோகம் செய்ய வேண்டுமோ அந்த ஆயுதங்களை எல்லாம் பிரயோகம் செய்வது என்பதுதான் புத்திசாலித்தனம். எங்களை பொறுத்த மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதே போன்று இந்திய தேசிய காங்கிரசும் மத்தியிலே வந்துவிடக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுப்பெற்று மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற்று விடக்கூடாது. அப்படி இடம்பெறும் என்று சொன்னால் இவ்வளவு காலம் நாங்கள் எல்லாம் பாடுபட்டு தேடி தந்திருக்கின்ற மாநில உரிமைகளை எல்லாம் மீண்டும் நாம் இழக்க வேண்டி வரும். தமிழக மக்களுக்கு அது ஒரு மாபெரும் பிரச்சனையாக மாபெரும் தேமுதிகவுக்காக ஏன் வெயிட் பண்றீங்கன்னு கேட்டேன். தேமுதிக இல்லாம ஜெயிக்க முடியாத அவங்களாலன்னு கேட்டேன். தேமுதிகவுக்காக ஏன் வெயிட் பண்றீங்கன்னு கேட்டேன். தேமுதிகவுக்கு திடீர்ன்ற முக்கியத்துவம் எதனால வந்துருச்சுன்னு கேட்டேன். அதாவது தேமுதிகவுக்காக நாங்க வெயிட் பண்றதுன்னு சொல்றது தவறு. அதாவது இன்றைக்கு வந்து பாஜகவோடு ஏற்கனவே வந்து தேமுதிக பாமக இருவருமே கூட்டணியிலே இருந்தார்கள். கடந்த மக்களவை தேர்தலிலே பார்த்தார்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் ஜெயக்குமார், மற்ற ராஜேந்திர பாலாஜி போல பலர் சொல்றாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். என்னோட கருத்து அல்ல, அவங்களே சொல்றாங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு. அதை நான் காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். இல்ல அது தவறு அல்ல, அது தவறுங்க. இல்ல காத்திருக்கல. அதாவது பியூஷ் கோயல் அவர்களோடு தேமுதிகவோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டணிக்கு அவர்களும் வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள், வருவார்கள். ஆகவே நாம் பொறுத்திருப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகவே கூட்டணியிலே இருப்பவர்கள் இப்போது பாஜகவும் சரி பாமகவும் சரி எங்கள் கூட்டணியிலே இருக்கின்றார்கள். அவர்களது கருத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு நல்ல தலைவர். தேமுதிக கூட்டணியை விரும்பவில்லை, கூட்டணிக்கு அழைக்கல, நீங்க பேசல. ஆனா பிஜேபி விரும்புறதுனால, பியூஷ் கோயல் பேசிட்டு இருக்கிறதுனால நீங்க வந்து காத்திருக்கீங்க. நாங்க அல்ல குணசேகர், நாங்க விரும்பவில்லை என்று சொல்லவே இல்லை. எங்களை பொறுத்த மட்டிலும் ஒரு சுமூகமான ஒரு இயற்கையான கூட்டணி, இயல்பான கூட்டணி அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது மட்டுமல்ல, மக்கள் நலன் சார்ந்து எந்த கட்சிகளோடெல்லாம் கூட்டணி அமைத்தால் அது மக்கள் நலனுக்கு பயனளிப்பதாக இருக்கும். தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி மத்தியிலே அமைய வேண்டும் என்று சொன்னால் யாரோடெல்லாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டணி வியூகம், வெற்றி வியூகத்தை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் இயற்கையான கூட்டணி, எதிர்த்தரப்பை வீழ்த்துறதுக்கான கூட்டணி இயற்கையான கூட்டணின்றது மகேஸ்வரி சொல்லக்கூடிய கருத்து. நீங்க மாற்று கருத்து சொல்லிருக்கீங்க. நான் பேராசிரியர் அருணன் கேட்டுறேன். அருமையான இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. அது மட்டும் இல்ல இன்றைக்கு கலைராஜன் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஏதோ கூட்டணிக்காக வந்து எல்லாமே தவம் இருப்பதாக, நாங்க பலவீனமா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்படி வந்து தேமுதிகவுக்காக நாங்கள் ஒருவேளை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா அது பலவீனம்னா
அதையே திராவிட முன்னேற்ற கழகம் அதையே செஞ்சாங்க. அன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை நலம் விசாரிப்பதற்காகத்தான் சென்றேன்னு சொன்னாங்க. ஆனா மரியாதைக்குரிய பிரேமலதா சகோதரி பிரேமலதா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், குட்டை உடைத்து விட்டார்கள். ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பேசுவதற்காகத்தான் வந்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஆக அவர்கள்தான் திமுக கூட்டணி தான் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களோடு இருக்கின்ற அத்துணை கூட்டணிகளையும் சேர்த்தால் கூட 9 to 10 விழுக்காடு தான் வருகிறது. திமுகவுக்கும் சொந்த பலம் இல்லை. திமுகவோட பலவீனத்தை பயன்படுத்தி மற்ற கட்சிகள் பயனடைகின்றன. திமுக எங்களோட பேசுது அப்படின்னா அதிமுக கொஞ்சம் கிராக்கி ஏறும், ஆஹா திமுக பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு அஞ்சு அவங்க கூடுதலா தந்துருவாங்க. அதிமுகவோடும் பேசிக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அது தரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுக தரப்பு இறங்கி வரும். இந்த இரண்டு கட்சிகளுடைய பலவீனங்கள் அல்லது தன்னம்பிக்கை இல்லாத தன்மையை மற்ற கட்சிகள் என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு அதை இன்டர்பிரேட் பண்ணலாம். அதை நம்ம தொடர்ந்து பிறகு விவாதிக்கலாம். கலைராஜ், இப்போ இன்னைக்கு இந்த அம்மா சொன்னபோது சொன்னாங்க, நாடே எதிர்பார்த்து ஒரு தமிழன் அபிநந்தன் அவர்கள் இன்னைக்கு அங்கேருந்து ரிலீஸ் ஆகியிருக்காரு. வாகாவில் குஜராத்தினுடைய பஞ்சாபினுடைய எல்லையில் பண்ணியிருக்காங்க. இது இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டில் இந்த விஷயத்தில் நான் அந்த மத்திய அரசை பாராட்டுகிறேன். அதில் ஒன்றும் உலகமே எதிர்பார்த்தது. அதை ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, ஒரு துணிச்சல் மிக்க வீரனாக ஒரு தமிழன் இருக்கிறாருங்கிற போது ஒரு தமிழாக பிறந்ததை நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் அவர் அழைத்து செல்வதற்கு 2 பேர் போயிருக்காங்க, 2 சோல்ஜர்ஸ், 2 பேர் கமாண்டர்ஸ் 2 பேர் போயிருக்காங்க. அதுல யாருன்னா அதுல தான் சொல்றேன், அதுல 2 பேர்ல ஒருத்தர் நார்த் இந்தியன், ஒருத்தர் தமிழர். அவர் பேர் என்னன்னா, உலகம் முழுவதும் தமிழினத்தை யார் என்று காட்டினாரோ தேசிய தலைவர் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன், அந்த பேரை கொண்ட பிரபாகரன் அதில் இருக்காரு. சரி, அது ஒரு நாடே வரவேற்குது. அவருடைய வரவேறதுல மகிழ்ச்சி இருக்கு, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறோம். அது ஒரு இல்ல பிரபாகரன் சொல்றதை சந்தோஷப்படுகிறேன். பேராசிரியர் அருணன், 2006, 2011, 14 இப்போ கடைசி நாடாளுமன்ற தேர்தல், கடைசி சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்த்தா தொடர்ச்சியாக தேமுதிகவுக்கு இறங்கு முகம். அவங்களுடைய வாக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா கூட மக்கள் நல கூட்டணியில் மிக அதிகமான இடங்களில் போட்டியிட்டு மிக குறைவான வாக்குகளை வாங்கின கட்சி தேமுதிக. மற்றவங்களுக்கு கிடைச்ச இதை விட மிக குறைவான சீட்டு தான் அதிகமான இடத்துல நின்றாங்க. வாக்கு சதவீதம் 2.5 கடைசியாக வந்தது. பிஜேபியோட நிற்கும் போது 5.5, அப்போதும் பிஜேபி பிஎம்கே எம்டிஎம்கே விட தேமுதிக அதிகமான இடத்துல நின்னது. ஆனால் குறைவான வாக்குகள், வாக்கு சதவீதம் தொடர்ந்து சரிவு முகத்தில், இறங்கு முகத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்கு 2 தரப்பும் போட்டி போடுறதை பார்க்கிறோம். ஒன்று வெளிப்படையாக அழைக்கிறாங்க, இன்னொன்று மறைமுகமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பை அந்த கட்சி லாபகமாக பயன்படுத்துகிறது. இது என்ன மாதிரியான அரசியல்? இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, அதாவது அதனுடைய தேமுதிகவினுடைய பலம் என்பது சரிந்திருக்கிறது என்பது உண்மை. அது புள்ளி உரமே காட்டுது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் என்ன, மோடி அரசு மீண்டும் வரணுமா வரக்கூடாதா என்பது. பாஜக தலைமையில் ஏதேனும் ஒரு கூட்டணி அரசு மீண்டும் அமைந்து விடுமோ என்கிற உண்மையில் அச்சம்ங்கிற வார்த்தை பயன்படுத்து அச்சம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சிகளுக்கு இருப்பதாக நாங்கள் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. எந்த அளவுக்கு உறுதியாயிடுச்சுன்னா, மீண்டும் மோடி என்று அதிமுக அமைச்சர்கள் பேசுகிற அளவுக்கு. இன்னும் என்னென்னமெல்லாம் பேசுறாங்க. ஒரு அமைச்சர்லாம் மிகுந்த ஒரு போர் வெறித்தனத்தோடு பேசுகிற பேச்செல்லாம் கூட நம்மளால கேட்க முடியும். தேமுதிக அதுக்கு திரும்பி வரணும்னா மோடி பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்தும் பிரேமலதாவும் பேசினாங்க, பிரச்சாரத்தை செய்தாங்க கடந்த தேர்தலில். நீங்கள் எதிர்நிலை எடுத்தீங்க. இப்போ திமுகவோடும் அதிமுகவோடும் பேசுகிறாங்க அப்படின்னா, மோடி பிரதமராக வர்றதாலும் பிரச்சனை இல்லை, மோடி பிரதமராக வரக்கூடாது அப்படின்னு எதிர்முகாமில் நின்று பேசினாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சீட்டு முக்கியம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அந்த கட்சி வந்திருக்கு. இல்லை, நாம் மற்ற கட்சிகள், மற்ற எதிர்கட்சிகள் இதை எப்படி பார்க்குது என்பதற்காக நான் விளக்குறேன். இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்குது. தமிழ்நாட்டிலும் அதிமுக பாஜக கூட்டணி மோடிக்காக, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்பது பாஜகவுடைய முழக்கம். அதை எதிரொலிக்கிறது அதிமுக. இதை தடுக்கணும், இதை வீழ்த்தணும். இந்த மக்கள் விரோத கூட்டணியை முறியடிக்க வேண்டும் என்றால்
எந்தவித ஐயப்பாட்டுக்கும் சின்ன சந்தேகத்திற்கும் கூட இடமில்லாத ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் என்று திமுக விரும்புவதாக நான் பார்க்கிறேன். அதுல என்ன தப்பு? அந்த வகையில தான் 2% இருந்த போதிலும் கூட தேமுதிக வந்தால் நல்லது என்கிற முறையில் ஒரு முயற்சி நடப்பதாக நான் பார்க்கிறேன். அது எந்த அளவுக்கு எப்படிங்கிறது நமக்கும் ஒரு முழுமையாக தெரியல. அவருக்கு அப்படி ஒரு முயற்சி செய்வதில் தப்பு இல்லைங்கிறேன். நீங்க உங்களுக்கு மோடியை வீழ்த்தணுன்றது உங்களுடைய இலக்கு, பிஜேபி ஆட்சி அப்புறப்படுத்துறது உங்களுடைய இலக்கு. ஆனா தேமுதிகவோட இலக்கு அது கிடையாது. அவருக்கு மோடி இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் இந்த கூட்டணி ஒன்றுதான், அந்த கூட்டணி ஒன்றுதான் பேசுறாங்க. அப்படி நினைக்காதீங்க. திமுக கூட்டணிக்கு வந்துட்டா தேமுதிக மோடி வேணாம் தானே பேச வேண்டி இருக்கும். ஏன்னா தலைமைக்கு தேதிக்கு அவங்க நியூட்ரல், மோடி விஷயத்துல வந்து ஆதரவும் இல்ல எதிர்ப்பும் இல்ல. இன்னைக்கு தேதிக்காரங்களோடையும் பேசுறாங்க காங்கிரஸ். ஆமா ஆமா, அப்படியாப்பட்ட தேமுதிகவை ஏன் பாஜக பக்கம் தள்ளி விடணும்? திமுக என்ன நினைக்குது என்றால், திமுக தலைமையில அது தேமுதிக வரும் பொழுது திமுக தலைவர் எவ்வளவு உறுதியாக அறிவிக்கிறார்? பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவோம், சேடிஸ்ட் மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம். இதுதான் அந்த தலைமையினுடைய முழக்கம். அந்த அணிக்கு வரும் பொழுது தேமுதிக என்ன பேச வேண்டிய சூழலுக்கு ஆளாகும். அது ஒரு ஆதாயம் தானே. அப்படி சக்திக்கு இல்ல வந்தா வரலான்றது ஒண்ணு, இன்னொன்று வர வேணும் எப்படியாவது அப்படின்றது இன்னொன்னு. நீங்க அதுதான் இலக்குன்னா, அப்படி வந்தால்தான் வெற்றி உறுதினா அதை செய்யறதுக்கு திமுக தவறுகிறது போறீங்களா? இல்ல நான் ரொம்ப கவனமா சொல்றேன். வந்தால்தான் வெற்றி என்று அவங்களும் சொல்லல, நானும் நினைக்கல. என்னன்னா முடிந்த அளவு அந்த பக்கம் போகாம இங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்த பார்ப்போம் என்று திமுக நினைப்பதில் தப்பு இல்லை. அது வெற்றி அடையலாம் அந்த முயற்சி, அல்லது வெற்றி அடையாம போகலாம். நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன், தேமுதிக எந்த பக்கம் இருக்கு என்று அவங்களுக்கே தெரியாது, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க என்று. அவங்கள பத்தி நமக்கு நல்லா தெரிகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய ஆபத்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கும் பொழுது அதை தடுக்க கிடைக்கிற அனைத்து வாய்ப்பையும் பயன்படுத்த வேண்டும் என்று உத்தி வகுப்பதில் தப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. நான் நாராயணன் கேட்கணும். அதாவது ஒரு மதில் மேல் பூனை அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க, நிலைப்பாடு எடுக்காமல் இருக்கிறப்ப இந்த பக்கமும் அது தாவலாம், அந்த பக்கமும் தாவலாம்னு. அரசியலில் வந்து ஏறத்தாழ ஒரு ஆட்சி முடிவுக்கு வருது, ரீஎலெக்ஷனை சீக் பண்ணுறாரு ஒரு பிரைம் மினிஸ்டர், மீண்டும் என்ன தேர்ந்தெடுங்கன்னு கேட்குறாரு, கூடாதுன்னு எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுக்கிறாங்க. இப்போ நான் இந்த ஆட்சி சிறந்தது சரியானதுன்ற ஒரு முடிவுக்கு வரணும், எடப்பாடி பழனிசாமி அரசு சிறப்பாக செயல்படுகிறது இல்லைன்ற முடிவுக்கு வரணும். அப்படியான எந்த அரசியல் விமர்சனங்களும் பொது வெளியில் இல்லாமல் எனக்கு எல்லாமே ஒன்று தான், இந்த பக்கம் இருந்தாலும் ஒன்று தான், அந்த பக்கம்னாலும் ஒன்று தான் அப்படின்னு போகிற அந்த அரசியல் எப்படிப்பட்ட ஒன்று? அதற்கு முன்னால் ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல அபிநந்தன் அவருடைய வருகை ஒரு சிறப்பான விஷயம், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ரெண்டாவது, ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இதை செய்திருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டார் நம்ம கலைராஜன். ஆனால் எந்த விடுதலை புலிகளால் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி அவருடைய இறக்கும் வரை, அவர் மறையும் வரை எதற்காக அவருக்கு கருப்பு பூனை படை பாதுகாப்பு வழங்கப்பட்டதோ அந்த தலைவரை வாழ்த்தி பேசுகிறார் கலைராஜன் என்ற போது அவங்களும் அந்த இரட்டை நிலை படத்தை எடுக்கிறாங்க. மூன்றாவது ஐயா நான் முடிச்சேன் இல்ல என் கருத்து அதே எல்டிடி போர்க்களத்துல பிறகு அம்மா வந்து கடுமையான ராஜபக்ச மேல எடுக்கணும். எல்டிடி கிட்ட எனக்கு பிரச்சனை இல்லை, வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கூட அந்த எல்டிடி குறித்த பாதுகாப்பு தான் அதிக சட்டசபையில் உங்க பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் சொன்னாங்க. அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். மூணாவதா நம்ம அருணன் ஐயா அவர்கள் சொன்னாங்க ஆபத்து இருக்கிறது அதனால ஒதுக்கணும்னாங்க. இந்தியா முழுக்க கேரளாவை தவிர மற்ற எல்லா மாநிலத்திலும் கம்யூனிஸ்டுகளால் ஆபத்து இருக்கிறது தான் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அதனால அந்த ஆபத்தை அவர் சொல்லட்டும், அதை பற்றி இக்னோர். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. அதனால் அதிமுகவும் பாஜகவும் பாமக, அதாவது அதிமுக தான் இந்த மாநிலத்தில் எங்களுடைய அணியை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்கிறது. பாமக ஆல்ரெடி முதல்ல அவங்க பண்ணிட்டாங்க. அன்று மாலையே பாஜகவோட கூட்டணி வந்து விட்டது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ வந்து இது இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத நிலைமையில் கண்டிப்பாக அவங்க பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக எந்த சீட்டில் நம்ம கண்டெஸ்ட் பண்ணோம் போட்டியிட வேண்டும் என்று தேமுதிக எதிர்பார்க்கலாம்.
அவங்களுக்கு 2% ஓட்டு இருக்குது அப்படின்னு நம்ம எள்ளி நகையாட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா 0.2% கூட இல்லாத கம்யூனிஸ்ட் வந்து நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்றது தவறான பரவாயில்ல விடுங்க. நீங்க 2 நீங்க எதை சொல்றீங்க? எந்த குறிப்பு வச்சுக்கிட்டு டூப் போட்டீங்க நீங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கருத்து சொல்லுங்க. நீங்க சொல்றது நான் சொல்றேன், அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். 104 அவர் சொன்னதுதான் நீங்க சொன்ன தேமுதிக மக்கள் நல கூட்டணியில 104 எம்எல்ஏ அவங்க வாங்கினது 2% ஓட்டு. அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா 2% தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் அவர். அதனாலதான் சொல்றேன், நீங்க வேணா ரேவன் பாருங்க. அதான ஃபேக்ட் தானே அது? இதுவும் ஃபேக்ட் தானே. 0.2ன்றது ஃபேக்ட் தான். சரி பரவாயில்ல, உங்க ஏன் போய் பேசுறீங்க? எங்க சக்தியை நாங்க அப்படியே ஏற்றுக்கொள்வோம். உங்களை மாதிரி பம்மாத்து பண்ண மாட்டோம். சரி பரவாயில்ல, பம்மாத்து பண்றோம், பித்தலாட்டம் இருக்கிறோம். மக்கள் உங்களை தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். உங்களை தான் முழுக்க இந்தியா முழுக்க ஓரம் கட்டி இருக்கிறார்கள். ஓட்டு இருக்கு. இப்ப வந்து அதிமுகவும் திமுகவும் அதற்கான டிமாண்ட ஏத்திட்டு இருக்காங்களா? ஒரு விஷயம் இதுல இந்த 2% அப்படிங்கிறது 2016 அல்லது 2014 வச்சு நம்ம பேசலாம். இல்ல 16 கடைசியா வந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு தான் 2014 5%. நான் வந்து நீங்க பிஜேபியாவே நீங்க விட்டுருங்க. நான் ஜெனரலா டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இரு முக்கிய தலைவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில உறுதியாக ஓட்டிங் பேட்டர்ன் மாறத்தான் செய்யும். அதாவது மக்கள் வாக்களிக்கும் முறையை மாற்றிக்கொள்வார்கள். இதனால் வரை தலைவர்களுக்காகவே வாக்களித்து கொண்டு வந்திருந்தவர்கள் தாங்கள் அது கட்சிக்காக, நான் என்னை பொறுத்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அந்த கட்சிக்காக போடுகிற வாக்கு கூட அந்த தலைவர்களுக்காக போடப்பட்ட வாக்கு அல்லது அவர்களை எதிர்த்த வாக்குகளாகத்தான் இருந்தன. ஆனா இன்னைக்கு இவர்கள் இருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில உறுதியாக அந்த வாக்களிக்கும் முறையில மக்களிடம் ஒரு மாற்றம் இருக்கும். கட்சி கொள்கைகள், அந்த கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலையில ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த பலம் உறுதியாக அதிமுகவுக்கு இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கருணாநிதி அவர்களுக்கு இருந்த பலம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருப்பதாகவும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்சியில் அவங்க எல்லாம் தலைவர்கள், நம்ம சகோதரி சொன்னது போல இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் வேணா மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஓட்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது கண்டிப்பா மாறும். அதனால அந்த கட்சியில ஒரு கூட்டணி வைத்து போட்டியிடுவதில் தவறு ஒன்றும் கிடையாது. திமுக அப்படி பார்த்தீங்கன்னா 62ல இருந்து கூட்டணி வச்சுதான் போட்டி போடும். அதிமுக 1-2 தேர்தல் வந்து தனியா போட்டி போட்டிருக்காங்க. திமுக கூட்டணி வைக்காத போட்டியிலே இருந்தது இல்லையே. அப்படின்னா அது பலவீனமான கட்சி என்றுதான் அர்த்தமாகுது. நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா உண்மையிலேயே தமிழகத்துல பலம் வாய்ந்த கட்சினா நம்பர் 1 அதிமுக தான். அதன் பிறகு திமுக. வாக்கு சதவீத அடிப்படையில் தான் நீங்க பேசினா நானும் அப்படியே பேசுறேன். அந்த மாதிரி வரும்போது அதிமுக ஏற்பட்டிருக்கக்கூடிய உள் பிரச்சனை இருக்கு இல்லையா, தினகரன் தலைமையில இன்னொரு பிரச்சனை இல்லை. அதை வந்து அதிமுகவுடைய ஓட் ஷேர்ல எந்த தாக்கத்தை ஏற்படுத்தல. அது அப்படியே அதிமுக தன்னோட பழைய பலத்தோடய அப்படியே நீங்க நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கல. நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காரணத்தினால நான் வாக்களிக்கும் முறை மாறலாம். ஆனா தினகரன் வெளியேறிவிட்டார், கட்சியினுடைய பலம் குறைந்தது என்று என்னால் ஏற்க முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட தான் அதிமுகன்றது அபிஷியலா போயிடுச்சு, அவங்களுக்கு தான் சின்னன்றது அபிஷியலா போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உறுதியாக அந்த தலைவர்கள் மக்கள் தீர்ப்பு என்ன? அவங்க சிம்பிள் தான் ரெட்டையில வந்து தினகரனுக்கு கிடையாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்புல சரி சரி அப்படின்னா அப்ப திமுக டெபாசிட் போச்சு, இனிமேல் திமுக அதுவும் பேச பொருள் அப்படி இல்ல, மாறலாம் தானே பேச மாறலாம். அதன் பிறகு பல்வேறு மக்கள் தீர்ப்பா தானே அந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் தீர்ப்பா தானே. அதை ஒண்ணு வச்சே மட்டும் நம்ம பேச முடியாது. அப்படின்னா திமுக வந்து டெபாசிட் போயிடும், டிடிவி கட்சி தான் 40 தொகுதி ஜெயிக்குன்னு சொல்ல முடியுமா? அது சொன்னால் அது நகைப்புக்குரியது, அவ்வளவுதான் விஷயம். அந்த மாதிரி இல்லை கண்டிப்பா. அதனால தான் இந்த கூட்டணி அது மாதிரி சூழ்நிலைகள் மாறும் பொழுது அன்று நடந்தது ஒரு இடைத்தேர்தல், அது அதிமுகவில் இருந்த ஒரு போட்டி விஷயமாக நடந்த விஷயங்கள். அதனால உறுதியா இந்த தேர்தலில் இந்த கூட்டணியானது சிறப்பாக இருக்கும். தேமுதிகவை பொறுத்தவரையில அவங்க உறுதியா இங்க வருவாங்கன்னு நம்புறோம். வரல அப்படின்னு சொன்னா நம்ம யாரையுமே, இது பாமக விஷயத்தில் அப்படிதான் சொன்னோம். அதனால இதுல விஷயம் என்னன்னா அவங்களுக்கு they have got the right to decide. ஆனால் எதை பத்தி அவங்க யோசனை பண்றாங்கன்றது என்னை பொறுத்தவரையில எந்த சீட்ல கண்டெஸ்ட் பண்ணலாம். போன முறையும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. பாமக எந்த நோக்கமும் யாரும் கற்பிக்கலையே சார். நீங்க சீட்டு தான் பிரச்சனை, நீங்க எதுக்கு? நான் நினைக்கிறேன் இல்ல, அதான் நான் நினைக்கிறேன், இது என்னுடைய வியூ. அது நீங்க உங்களுக்கு 1000 கருத்துக்கள் இருக்கலாம், பேப்பர்ல 1000 செய்தி வரலாம், அது வேற.
ஆனால் நான் நினைப்பது என்னன்னா அந்த கட்சி உறுதியாக இங்கே வரும் என்று நம்புகிறோம். பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அதிமுக அமைச்சரும் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியினரும் உங்களுக்கு தெரியும், போய் பார்த்துருக்குறாங்க. ஸோ அதனால் ஐ திங்க் ஒன்றும் பிரச்சனை இருக்காது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பல நழுவி பாலில் விழுந்து கொண்டிருக்கிறதுன்னு திமுக தலைவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சொன்னார். பல நழுவி இங்கே விழாமல் தனியாக விழுந்துருச்சு. அது கடந்த தேர்தலோட படிப்பினை. இப்போ இந்த தேர்தலில் பாமக திமுக அணியில் இணையும் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் அது அதிமுக அணியில் இணைந்தது. தேமுதிகவோடு அரசியலும் பேசப்பட்டது. ஸ்டாலின் வந்தபோது அரசியலும் பேசப்பட்டது அப்படின்னு பிரேமலதா சொன்னாங்க. ஸோ பாமகவை விட்டுட்டோம், தேமுதிகவாவது நம்ம எப்படியா பிடிச்சிடணும் அப்படின்ற நிர்பந்தத்தில் தேமுதிகவுடைய மதிப்பை கூட்டிட்டு இருக்கீங்களா? இல்லை, முதல்ல தேமுதிகவோடு கூட்டணிக்காக பேசியது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக நாங்கள் மறுக்கணும். அதை அதிகாரப்பூர்வமற்ற விவாதங்கள், அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள், அதிகாரப்பூர்வமற்ற பேசு பொருட்கள் தான் சமூக வலைதளங்களையும் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் விவாதிக்கப்பட்டது. விஜயகாந்த திரு மு.க. ஸ்டாலின் சென்று சந்தித்தது உண்மை. வெளியில உடல்நலம் விசாரிக்க வந்தேன் அப்படின்னு அவர் மனிதாபிமான அடிப்படையில் வந்தேன், கருணாநிதி அவர்கள் மேல அவருக்கு மதிப்பு இருந்து அதெல்லாம் சொன்ன பிறகு செய்தியாளரோட கேள்விக்கு கூட்டணி அமையுமான்னு கேட்டபோது பிரேமலதா இல்ல திரு ஸ்டாலின் சொன்னதான், அமைந்தால் மகிழ்ச்சி, உங்க விருப்பம் நிறைவேறினா மகிழ்ச்சின்ற அந்த கூட்டணி வேண்டும் என்கிற மறைபொருளான அவருடைய விருப்பம் அங்க வெளிப்பட்டுச்சு. அதாவது கூட்டணி உங்களுக்கு வருமானு அல்லது வேண்டுமான்னு சொல்லி செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு சொல்லக்கூடிய பதில் தான். அதுவே தவிர நாங்கள் கூட்டணிக்கு விரும்புகிறோம், கூட்டணிக்காக வந்திருக்கிறோம், கூட்டணிக்காக பேசுறங்கிற ஒரு செய்தி கிடையாது. உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னாரு. நல்லெண்ணத்தோடு இருக்கிறது அவங்க கேட்ட கேள்வி அதிமுக தேமுதிக திமுக கூட்டணி அமையுமான்றது கேள்வி. நல்லெண்ணத்துடன் கூடிய உங்கள் கேள்விக்கு என்னுடைய பாராட்டுகள். கேள்விகளில் உள்நோக்கங்களும் இருக்கும், நல்லெண்ணங்களும் இருக்கும். அதனால அந்த கேள்வி நல்லெண்ணமாக இருந்ததுன்னா அது பாராட்டுக்கள்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி திமுக எங்கேயாவது ஒரு இடத்துல தேமுதிகவுக்காக பேசுவதற்காக போய் அவங்க ட்ரை பண்ணாங்க, அதிகாரப்பூர்வமாக போயிருக்கிறாங்கன்றதை யாராலுமே சொல்ல முடியாது. காரணம் அது உண்மை இல்லைன்றதான் பொருள். ஆனால் தலைவர் போய் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களை பார்த்ததுங்கிறது ஒரு மரியாதை நிமித்தம் வெளிநாட்டுக்கு சிகிச்சை போயிட்டு வந்ததுக்காகன்றதை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த அம்மா பிரேமலதா அவங்க என்ன பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல தான் அவங்க ஒரு அரசியல் தலைவராக அவங்கள தன்னை காட்டிக்கிட்டா கூட அவங்க அரசியல் தலைவருக்கான முதிர்ச்சி இல்லைங்கிறத நான் ரொம்ப கவனமாக மரியாதையோடு நான் பதிவு செய்கிறேன். காரணம், ஒரு இரண்டு தலைவர்கள் சந்திக்கும் போது ஒரு கட்சியினுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் பத்திரிகைகளை பார்த்து சொல்றாரு, நான் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனால் பிரேமலதா சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே தொடக்கத்தில் பேசின பாருங்க, அந்த டிமாண்ட், அந்த அந்த இவங்களுக்கு உண்டான அந்த கூடுதல், அது இப்படி சொன்னாதான் அதிமுக கிட்டயோ இல்லை மற்றவங்க நம்ம கிட்ட யார் நம்ம கூட்டணி வச்சுக்க விரும்புறாங்க அவங்க கிட்ட நமக்கு டிமாண்ட் ரைஸ் ஆகுங்கிற எண்ணத்துல தான் அது பிரேமலதா அவருடைய கருத்தாக தான் நான் கருதுறாது. அது ஒரு அரசியல் முதிர்வான கருத்தாக நான் பார்க்கல. தெரிந்தவர்களுக்கு ஒவ்வொரு கட்சியோட வியூகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு தெரியும். தேமுதிகவோட வியூகம் அப்படிப்பட்டதாக இருந்தால் சார், அனுபவம் இருக்கு சார். கடந்த தேர்தலில் திமுக பேசினாங்க, பாஜக போய் அவரை சந்திச்சு பேசினாங்க, ரகசிய இடத்தில் சந்திப்புலாம் ஒரு விஷயம். மக்கள் நல கூட்டணி பேசின தலைவர் நானே முதல் கிங் இல்ல கிங் மேக்கர்ல கிங் அப்படின்னு சொல்லி அவர் போனார். எங்க தலைவருக்கு நீங்க வியூகம் அமைத்தது அவருடைய வியூகம் இதுதான்னு தெரிந்தே அந்த விரித்த வலையில் நீங்க விழுந்துட்டீங்களா? திமுக விழுந்து விட்டதா? இல்லவே இல்லை. எங்க தலைவர் ரொம்ப தெளிவா தெரியும், மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்றது தெரியும். அதனாலதான் நாங்க இதை பத்தின விஷயங்கள்ல சார், இப்ப திமுக ஒரு கட்சி கூட பேசணும்னா ஒண்ணு நாங்க போய் மறைமுகமா இரவு நேரங்களில் நட்சத்திர ஹோட்டல்லாம் போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட் அண்ட் ட்ரையலா நாங்க போய் பேசலாம், வரீங்களா இல்லையான்னு கேட்கலாம். அந்த தேவை அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படல. காரணம், நாமளே பேசின மாதிரி கடந்த காலங்களில் விஜயகாந்தனுடைய அனுபவங்கள், அவர் பொதுவா ரெண்டு பக்கமும் பேசுற மாதிரி ஒரு பாவலாவை பண்ணி எங்க அதிகமா கிடைக்குதோ அங்க போகிறதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். அதுதான் மக்கள் எல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயத்துல திமுக தேமுதிக கூட்டணி இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கலாம் போல் இருக்கேன். நீங்க பேசுறத உங்களுடைய வார்த்தை சொற்பிரயோகங்கள் எல்லாம் பார்க்கும்போது தேமுதிக திமுக கூட்டணி எங்க இருக்கு நாங்க சொல்லியிருக்கோம், எங்க அதற்கான முயற்சி செஞ்சிருக்கோம் இது வரைக்கும். எங்க ஏதாவது அதிகாரப்பூர்வமான சொல்லுங்க பார்க்கலாம். சார், நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம் சார், மரியாதைக்குரிய அதுதான் சொல்ல வரேன் நான். ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையில ஒரு தலைவர் இருக்கிறாங்கன்னா அது பிரேமலதாங்கிறத நான் வெளிப்படையா சொல்றேன். காரணம், ஒரு நாகரிகம் இல்லாம அவங்க சொல்றாங்க.
அவர் வந்து சொல்றாரு, எங்க தலைவர் சொல்றாங்க, நாங்க வந்து மரியாதை நிமித்தமா பேசி இல்ல அவங்க அவசரப்பட்டு வெளியில சொல்லிட்டாங்க. அவசரப்பட்டு சொல்லல, அவங்களுக்கு வேற கட்சி கிட்ட டிமாண்ட் ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவு விஷயம். நான் வெளிப்படையா சொல்றேன். பயன்படுறீங்க, அதாவது நான் பயன்படுத்திக் கொள்வது அவங்களுடைய தந்திரம் என்றால் ஒரு விஷயம் சார். அதாவது பயன்படுவதுன்றது உங்களுடைய பலம். இதுல ஒரு விதத்தை நான் கிளியர் பண்றேன். அதாவது நாங்க போய் பேசி ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை டிமாண்ட் வச்சு இது பண்ணாங்கன்னா நாங்க பயன்படுத்தப்பட்டோம் அல்லது நாங்க காயப்படுத்தப்பட்டோம்னு சொல்லலாம். எங்களுடைய சந்திப்புங்கிறது வந்து டிரான்ஸ்பேரண்ட் சந்திப்பு, அவருடைய உடல்நலன் சம்பந்தப்பட்ட சந்திப்பு தான்ன்றதை வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் தலைவர் சொல்லிட்டார். அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு நாங்க என்ன பொறுப்பு வர முடியும்? ஏடிஎம்கேக்கோ இல்ல மற்ற கட்சிக்கோ டிஎம்கே இப்பதான் வந்து பேசிட்டு போயிருக்கு, கொடுக்குறீங்களா இல்லையா, எனக்கு இவ்வளவு அதிகமா கொடுக்கணும், நான் சொல்றது என்னைக்கு இவ்வளவு சீட்டை, மற்றபடி நான் தப்பா சொல்லல. அதனால இந்த டிமாண்ட் ரைஸ் பண்றதுக்கு அவங்க பயன்படு சார். ஒரு தலைவரை வந்து ஒருத்தர் பாத்துக்கிறதே கூட இப்போ கூட தான் சொல்றாங்க, ஒரு தலைவரோட புகைப்படம் எடுத்துப்பாங்க, நான் அவருக்கு க்ளோஸ்ன்னு சொல்லி கீழே மட்டத்தில் இருக்கிற தொண்டரோ இல்ல வேற யாராவது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல அல்லது வந்து சட்டத்துக்கு புறமா பண்ணிக்கலையா, ஓ இவர் வந்து தலைவர் ஸ்டாலினுக்கு ரொம்ப க்ளோஸ் பண்றதுக்கு கூட போட்டோ எடுத்துக்கிறாரு அப்படின்னு, அந்த மாதிரி தான் இதெல்லாம். எங்க தலைவர் வந்து மரியாதை நிமித்தமா வந்து பார்த்து போனதை வந்து இவங்க டிமாண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்கு நாங்க பயன்பட்டோம்னு சொல்ல, நாங்க பலிகடா ஆகல, நாங்க வந்து அதனால பாதிக்கப்படவே இல்லை. ஒரு விஷயம், நான் வந்து பிஜேபி மரியாதைக்குரிய தோழர் நாராயணன் ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு வந்தார். இவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் ஒரு மாயை, ஒரு போர்வையை வந்து அதிமுகவும் பிஜேபியும் நல்ல நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்றத இப்போ இவங்க மூலியமாகவே, சகோதரி மகேஸ்வரி மூலமாகவே, 2 பேர் மூலியமாகவே இவங்களே பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. ஒன்று, அதிமுக நல்லா செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அது பலமான கட்சின்னு பிஜேபி சொல்லுது. ரெண்டாவது, பிஜேபி வந்து நாங்க கூட்டணியே கிடையாது சொல்லிட்டு இருந்தவங்க, நாங்க வந்து ஒரு நல்லிணக்கம் அதுதான் சொல்லுவாங்க. இவ்வளவு காலம் இருந்த கூட்டணிங்கிறது வந்து ஏற்கனவே இருந்ததுதான், தேர்தல் நேரத்தில் தான் இவங்க ஒன்னா வந்திருக்கிறாங்க. இந்த விஜயகாந்தனுடைய ஃபேக்ட் கூட இது ஏடிஎம்கே நீங்க தோழமையா இருந்தீங்க உங்க கட்சி மற்ற கட்சிகளோட, அது கூட்டணியா மாறுது. அது மாதிரிதான் அது வேற. நாங்க தோழமைன்னு சொல்லி நாங்க போறோம், நாங்க போராட்ட களங்கள்ல ஒன்னா நிக்கிறோம், நாங்க எதிர்த்து பேசுறோம், தேவையான விஷயத்துக்கு குரல் கொடுக்கிறோம். ஆனா இவங்க ஏதாவது செஞ்சிருக்காங்க ஏடிஎம்கே கூட? எங்க ஊழல் மந்திரின்னு சொல்றாங்க, மந்திரிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இல்லாம மேல்மட்டத்திலிருந்து வரக்கூடிய பிஜேபி லீடர்ஸ்லாம் வந்து ரொம்ப சிறுமைத்தனமா, ஒரு சிறுமைத்தனமாக இந்த மந்திரிகளை பார்த்து பேசிட்டு போறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் எப்படி இருக்க முடியும்? நீங்க அமித்ஷா இவங்க எல்லாம் வரும்போது அல்லது தேசிய தலைவர்கள் வரும்போது இது ஊழல், ஆனா ஊழல் கட்சி, ஊழல் ஆட்சி எல்லாம் சொல்றாங்க, இந்தியாவிலே ஊழல் சொல்றாங்க. அதை விட வெரி ரீசன்ட் அலையன்ஸ் வரும்போது இந்த தலைப்பு எப்படி இருக்குன்றத டிக்டேட் பண்ற இவங்க பவ்யமா உட்கார்ந்து கேக்குறாங்க. இதை விட என்ன சார் சாட்சி சொல்ல முடியும்? எல்லாம் டிவில எல்லாம் பாத்துறோம். நம்ம யார் அங்க டிக்டேட்டர் இருக்காங்க? ஓவர்ல பாகுன்றனால தான் நான் இதெல்லாம் பதில் சொல்லல. இடைவேளை வேணா போயிட்டு வந்துட்டு பேசலாம். ஒரு இடைவேளை. நம்ம விவாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கெடுப்பு என்னன்றத நேயர்கள் சொல்லிருக்கக்கூடிய கருத்தை பார்க்கலாம். ட்விட்டர், தற்போது நடக்கும் கூட்டணி அரசியலில் தேமுதிகவால் பலன் பெறப்போவது யார் அப்படின்ற ஒரு கேள்வியை பொத்தாம்பொதுவாக நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். அதுல பயனடைய போகக்கூடிய கட்சி பாமக என்று 3% நேயர்களும், பாரதிய ஜனதா கட்சி என்று 10% நேயர்களும், அதிமுக என்று 31% நேயர்களும், திமுக என்று 56% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இந்த தேமுதிகவோட கூட்டு சேர்ந்து பயனடைய போகிறாங்களா அல்லது தேமுதிக எதிர்முகாமுக்கு போகிறதுனால பயனடைய போகிறாங்களா அப்படின்றது ஒரு ஓப்பன் எண்டட் கொஷின் தான். அதை என்ன புரிதலில் அந்த வாக்கெடுப்பில் கலந்துருக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும். இல்லை, இப்போ வரேன்னு சொன்னீங்க. பழைய விவாதம் இதில் சிம்பிளாக என்னன்னா முரண்பாடுகள் அப்படின்ற மாதிரி சொன்னார். பிஜேபி அதிமுக அப்படி இருந்துச்சுலாம் சொன்னார். நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் 10% ரிசர்வேஷனுக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்தாங்க இதில் பாராளுமன்றத்தில். அப்போ நீங்கள் போய் கேட்பீங்களா இவங்க இது கேட்கலையே அதிமுக? நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மேடையில் வச்சுக்கிட்டு இது தவறுன்னு சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது, 7 பேர் விடுதலை இல்லை, அதிமுக கூட தானே எதிர்த்தது. அதான் சார், அங்கே எதிர்த்தாங்க. இல்லை, ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்கிறேன், அதிமுக நிலைப்பாடு அது, பாமக நிலைப்பாடு அது. இதுதான் இவங்க தொடர்ந்து சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு அதானே? அப்போ உங்ககிட்ட முரண்பாடு இருக்குது. அப்போ அதனால இதை வச்சு அதிமுக பிஜேபி வந்து குறை சொல்வது என்பது தவறான விஷயம். ரெண்டாவது, 7 பேர் விடுதலையில 2% இது எப்படி அரசியல்ல
இல்ல மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. உண்மை அதானே, நம்ம மறுக்க முடியாதுல்ல. இப்போ நாங்க 10% 10 விழுக்காடு ரிசர்வேஷன் கொண்டு வந்ததை காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஆதரவு தெரிவிச்சது உண்மைதானே. ஆதரவு தெரிவிச்சு வாக்களிச்சாங்க. ஜிஎஸ்டிக்கு ஆதரவு தெரிவிச்சு ஓட்டு போட்டது உண்மைதானே. அதிமுக தான் இங்க வந்து கடுமையா எதிர்த்து, அதிமுக ஒரே கட்சி தான் ஜிஎஸ்டிக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்த்து வாக்களிச்சாங்க. ஈவன் திமுக கூட எதிர்த்து வாக்களிக்கல, நல்லா புரிஞ்சுங்க. சோ அதனால கடுமையா எதிர்த்தது அதிமுக தான். கொள்கை நிலைப்பாடுகள் வேற. இல்ல அதுக்குள்ள போக ரெண்டையும் சமப்படுத்தி பேசுறேன். வேறுபாடுகள் இருக்கு திமுக அணிவகுப்புல என்பதெல்லாம் நான் மறுக்கல. ஒன்னை மட்டும் சொல்லுவேன், இது வந்து 10% இட ஒதுக்குன்னு சொல்லி 8 லட்சம் ரூபாய் ஏழைகளுக்கு தர போறாங்க. ஆமா, அப்ப நீங்க 8 லட்சம் ரூபாய் கொண்டு வரல, அதுதான் உங்க குத்தலாட்டம் சொல்றீங்க. ஆமா, அப்ப கொண்டு வரல. இது பொய், இதுதான் டூப்னு பேரு. இல்ல இல்ல பொய் பேசாதீங்க. என்ன பேச விடுங்க. உங்களுடைய அனுபவத்துக்கு பொய் பேசாதீங்க. பொய் அப்ப உங்க அனுபவத்துக்கு பேசுங்க. குணா நீங்களே சொல்லுங்க. அது நீங்க பேசிட்டீங்களா? நீங்க பேசி பாருங்க. இங்க பாருங்க, ஓட்டெடுப்பு வரும்போது அதுல வந்து இந்த 8 லட்சம் ரூபாய் கொஞ்சம் பேச விடுங்க. அடுத்த 5 ஏக்கர் நிலம் எல்லாம் இல்லங்க. ஆமாங்க, ஆமா, நீங்க குணாவே சொல்றேன், அவரே சொல்லட்டும். நான் சொல்றேன், வெறும் இப்படித்தான் வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இவங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல தான் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க என்ன 7 லட்சம் ரூபாய் வருமானம் வருமானம் ஆதரிச்சிருக்குமா? இது வந்து பித்தலாட்டம். உயர் ஜாதியில இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கான வேலை. உயர் ஜாதி ஏழைகளையும் ஏமாத்திட்டாங்கிறோம் நாங்க. அது ஒரு வேற ஒரு அரசியல். அடுத்த பாயிண்ட் சொல்றேன். நாங்க வேற அரசியல் பண்றது அது புரிஞ்சுக்குவாங்க. அடுத்த பாயிண்ட், வேறுபாடுகள் இருக்கு என்பதை நாங்க மறுக்கல. ஆனா இவங்கள மாதிரி இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த ஆட்சி கட்சி தமிழ்நாடு பொய் பேசாதீங்க. அப்படி சொல்லிவிட்டு அந்த கட்சியோட எப்படி கூட்டு? அது மட்டும் இல்ல, நேற்று வரைக்கும் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் சொன்னவங்க. பெரியாரை செருப்ப கலட்டி அடிக்க வேண்டும் என சொன்னவர் தேசிய செயலாளர். பெரியாருடைய சிலையை உடைக்கணும் சொன்னவங்க. நீங்க எப்படி அதிமுகவோட போறீங்க? 2016 முரண்பாடு என்று கட்சி நீங்க மக்கள் கூட்டணியில நீங்க செஞ்சா சரி. ஏன்னா கம்யூனிஸ்ட் சொக்க தங்கமா இல்லங்க. உங்க நிலைப்பாடு எங்களுக்கு தெரியாதா? மேற்கொண்ட காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுப்பீங்க, காங்கிரஸ் எதிர்ப்பீங்க. பலவாத கட்சின்னு இந்தியாவில் இருக்க கம்யூனிஸ்ட் தானுங்க. யார் இருக்கிறாங்க? சொல்லக்கூடிய கட்சி தானுங்க. அப்புறம் சிரிப்பா சிரிக்குது. எதிரிகள் நீங்க ஒரு பட்டியல் போட்டிருக்கீங்களா? ஒரு பட்டியல் முதலமைச்சர் நீங்க கொடுத்திருக்கீங்களா? நீங்க அதை பத்தி பேச தகுதியே கிடையாது. இந்து பெண்ணை பேசுறீங்க. நீங்க வச்சிருக்கீங்களா? சொல்ல முடியுமா? முதல்வரை கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு தலைவரை கொண்டு சொல்லுங்க பாப்போம். முடியாது. இந்து பெண்ணை ஒரே நேரத்தில் பேசினா புரியாது. இந்து பெண்களை RSS ஒரு உறுப்பினர் கூட பேசாதீங்க. இந்து பெண்கள் சேர்க்கப்படுவது இல்லை. என்ன பேசுறது? சரி, அது வேற சவால் சவால் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. உறுப்பினரே ஒரு நிமிஷம் பாபர் மசூதியை இடிச்ச பயங்கரவாதி கட்சிங்க உங்களுக்கு மகாத்மா காந்தி படுகொலை
ஒரு தலித்துகளை மகாத்மா காந்தி படுகொலை செய்த பேச வேண்டாமா? ஒரு நிமிஷம் தந்தை ஒரு நிமிஷம் குமரி அனந்தனுடைய மகன் தமிழிசை. அப்ப தமிழிசை வந்து சொல்லுவீங்களா? ரெண்டு பேரும் அவர் பேசுறப்ப கூடவே பேசல. நீங்க சொல்லிட்டேன், இது நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். அவர் தொடர்ந்து பேசி என்ன மரபே இல்ல. சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா நீங்க வந்து நேயர்களுக்கு கெடுதல் பண்றீங்க. முகத்தை அப்படி திருப்பிங்க. மேபி மூப்பின் காரணமாக பார்த்து சொல்லாதீங்க. சரி, நான் கலைராஜ்கிட்ட போகணும். மற்ற விருந்தினர்கள் இருக்கிறாங்க. தனித்து களமிறங்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு இன்னைக்கு தினகரன் வந்துட்டார். உங்களோடு கூட்டணி இல்லை. ஆர்கே நகரில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பெற்றீங்க. ஆனால் இன்னைக்கு மக்களவை தேர்தல்னு வரும்போது உங்களுக்கு கூட்டணி இல்லை. இப்போ தேமுதிக எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது எந்த பக்கம் சாய்ந்தாலும் இருமுனை போட்டி அப்படின்றது கொண்டு போகுமா, அல்லது அந்த இருமுனை போட்டியை ஏதேனும் ஒரு வகையில் உங்களால் ஷேக் பண்ண? ஏன் இப்போ நீங்கள் வந்து ஆர்கே நகரில் நாங்கள் வந்து என்ன பெரிய மாபெரும் கூட்டணியோட தான் 2 கட்சி நின்னாங்க. நாங்கள் மூணாவது நின்று சிங்கிளாக தான் நாங்கள் நின்னோம். இடைத்தேர்தல் வெற்றி தேர்தலுக்கு பொதுமைப்படுத்த நாங்கள் எப்போவும் கூட நாங்கள் வந்து இப்போ கூட்டணிக்காக நாங்கள் அலையிலே நாங்கள் பிஜேபி கூட எந்த உறவும் வச்சுக்க மாட்டோம்னு சொல்லி எங்களுடைய துணைப்பட்ச டிடி தினகரன் சொன்னார். அன்றைக்கி சொன்னார். அதே ஸ்டாண்டில் இருக்கார் இன்றைக்கி வரலாம். அதே மாதிரி வந்து மற்ற அணிகள் வந்து அவங்க ஆல்ரெடி அலைன்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. காங்கிரஸ், டிஎம்கே. அதில் கூட எங்கள் டிடிவி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஆல்ரெடி அலைன்ஸில் இருக்காங்க, அதை பற்றி பேசுகிறதுக்கு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது காங்கிரஸை பற்றியும் காங்கிரஸ் அலைன்ஸை பற்றி பேசினப்போ கூட திமுக கூட அலைன்ஸில் இருக்காங்க, நாங்கள் அதை பற்றி பேச விரும்பலன்ட்டார். அப்போ நாங்கள் மூணாவது நாங்கள் இன்றைக்கி பவர்ஃபுல் ஃபோர்ஸ் நாங்கள் தானே இருக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்போம். நீங்கள் சொல்கிறீங்க இந்த எஸ்டிபி கட்சிக்கெல்லாம் கொடுக்குறோம் சொல்லி திமுகவோட போனதுனால காங்கிரஸோட நீங்கள் பேசல. இல்லைன்னா காங்கிரஸோட போகவும் தயாராக இருந்தீங்க. காங்கிரஸ் இல்லைன்னா உடனே இப்போ மாநில கட்சிகளோட போறோன்றீங்க. அப்படி இல்லை. எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறவங்க நாங்கள் அப்ரோச் பண்ணுறோங்க. அப்படி இல்லாமல் இருக்க முடியாது. சரி, அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைவதன் மூலமாக யார் பயனடைய போகிறாங்க? அதிமுக கூட்டணியில் வந்து தேமுதிக இன்றைக்கி பலம் வாய்ந்த கட்சியாக இல்லைங்க. அது வந்து ரொம்ப சரிந்து போய் இன்றைக்கி வந்து அந்த கட்சியினுடைய இல்லை. தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வைப்பதால் இன்றைக்கு வந்து அதிமுகவுக்கு தான் வீக்கு. தேமுதிகவுக்கு ஒரு ப்ளஸ் ஆக போகிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அண்ணா காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணிங்கிறது இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் சகோதரர் ஸ்டாலின் போய் கூட இன்றைக்கி விஜயகாந்த் மனிதநேய அடிப்படையில் பார்த்தா கூட நீங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லி அவங்க கூட்டணி அவங்க வச்சுருக்காங்க. இந்த கூட்டணி இருக்குது. நாங்கள் வந்து என்னென்னா அதுக்கு விதிவிலக்காக இருந்தவங்க அம்மா மட்டும்தான். பிஜேபி கூட அலைன்ஸ் இல்லை. இந்த கழகத்தின் கதைன்னு சொல்லி பாமக எழுதியிருந்தாருங்க. ஒரு டாக்டர் ராமதாஸ் எழுதியிருந்த ஒரு பத்திரிக்கை, ஒரு புக்கு. அந்த புக்கை நான் படிச்சிருக்கேன். அந்த புக்கில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கூட அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு. அம்மா அவ்வளோ கடுமையாக பேசியிருக்காரு. அந்த புக்கை அவங்க படித்தாங்களா என்னன்னு கூட தெரியல. அவங்க போய் கூட்டிட்டு வச்சுட்டு விருந்து வைக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு அன்நேச்சுரல் லைன்ஸ் ஆகாது. அது அலைன்ஸ்ங்கிறது நேச்சுரல் லைன்ஸாக இருக்கணும். இது அன்நேச்சுரல் லைன்ஸ். ராமதாஸ் வந்து அதிமுக பாமக தான் இயற்கையான கூட்டணின்னு சொல்கிறாரு. நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம். நீங்கள் ஊழல் கட்சி நேற்று சொல்லி சொல்கிறேன். அதனால வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணியை தேடி போய் அலைந்துகிட்டு இருக்கிற கட்சியெல்லாம் நாங்கள் கிடையாது. நாங்கள் தனியாக நின்றாலும் பலமாக இருக்கிறோம். நாங்கள் துணிந்து களத்தில் சந்திப்போம். யாரையானாலும் சந்திப்போம். அது 3ஆம் அணி நீங்கள் சொன்னாலும் சரி தான், அல்லது எங்களை தனியாக நிற்கிற கட்சின்னு சொன்னாலும் சரி தான், நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கோம். திரு பரந்தாமன் கேட்கணும், இந்த கூட்டணி அப்படின்ற ஒன்று அதிமுக பக்கம் தேமுதிக சாய்வதற்கான சமிக்ஞைகள் தெரியுது. எண்ணிக்கை மற்றதெல்லாம் எப்படி ஆக போகுது அது என்னன்னு தெரியலை. தொண்டர்களோடு நிர்வாகிகளோடு இன்னைக்கு அவர் கலந்து பேசினார் அப்படின்னு ஒரு செய்தி. இப்போ இதனுடைய திசை வழி எப்படி போகும்? இது வந்து இருமுனை போட்டி அப்படின்றது மாதிரி வந்து வலுவாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, டெஃபினட்டாக ஒரு தேர்தல் களத்தில் ஒரு கட்சி அது இன்னொரு கட்சி அல்லது ஒரு அணி இன்னொரு அணின்னு சொல்லி களத்தை சந்திக்கிறது தான் அது இயற்கை. அது நிதர்சனமான உண்மை. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. இப்போ திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய கட்சிகளாக வந்து மக்களுக்கு அறிமுகமான வெல் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அது காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளுடைய 2 கம்யூனிஸ்டுகள் இயக்கமாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், முஸ்லீம் லீக், இது போன்ற கட்சிகள்லாம் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பெயர்களும் அந்த அமைப்புகளும் பார்த்தாலே இது மக்கள்கிட்ட ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி இந்த அணி. இப்போ அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி ஒரு கூட்டணி, இவங்க 2 பேர் இருக்கும்போது இவங்களுக்கு கட்டாயத்துக்கு வேற ஏதாவது ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ் வேணுங்கிற அடிப்படையில் இவங்க போய் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் பாமகவுக்கு இந்த தேர்தலில் வந்து வாக்கு சதவீதங்களை எலெக்ஷன் கமிஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னா அந்த மாம்பழம்ங்கிற சின்னம் அடுத்த முறை அவங்க வந்து கேட்டாலும் கிடைக்காது.
இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்கு, இந்த தேர்தலில் அவங்களுக்கு கிடைக்கலாம் ஒவ்வொரு தொகுதியிலையும். ஸோ அதை அவங்க தக்க வச்சுக்க பார்க்குறாங்க. இந்த டிஎம்டிகே பொறுத்த வரைக்கும் நாட் பிகாஸ் அதிமுகவால் அவங்க கூட்டணிக்கு வரல, அது பிஜேபியினுடைய கட்டாயத்துல ஒரு சிம்பிள் உதாரணமா சொல்லணும்னா, நேரம் இல்ல இல்ல சிம்பிள் உதாரணம், நேரம் இல்ல. விருப்பமில்லாத ஒரு பொண்ணை பலவந்தமா கட்டிக்கிறதுனா பிஜேபி தமிழ்நாட்டுல கூட்டணி, அவ்வளவுதான். கல்யாண உதாரணத்தை விடவே மாட்டீங்க. பலவந்தமா கட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். காதல் நான் சொல்றேன், எங்களதெல்லாம் நல்ல காதல், உங்களுக்கு கள்ளக்காதல். நான் மகேஸ்வரி அவருடைய நிறைவு கருத்தோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். மகேஸ்வரி, உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? இல்ல குணசேகர், சுருக்கமா சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் நேரம் கொடுத்தீங்க, எங்களுக்கு பேசுறதுக்கு நேரமே தரல. ஏன்னா எல்லா குற்றச்சாட்டுகளும் எங்களை நோக்கி தான் இருக்கிறது. நாங்க நிறைய கருத்துக்கள் சொல்ல வேண்டி இருக்கு. அதாவது கொஞ்ச அதிமுக தரப்புக்கு நாராயணன் பேசிட்டாங்க. இல்ல இல்ல இருக்கட்டும். இல்ல அதாவது கலைராஜன் அவர்கள் சொன்னார்கள், நாங்க வந்து யாரையும் தேடி போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து அமமுக வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியும் அல்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் இல்ல, அது அமைப்பா இல்ல கட்சியா என்று தெரியாத ஒரு திருசங்கு சொர்க்கமாக இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு வந்து யாருமே அவர்களோட கூட்டணி அமைக்க தயாராக இல்லை. ஆக இன்றைக்கு ஒரு அரசியல் அனாதையாக்கப்பட்டு இன்றைக்கு நடுத்தெருவிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அது வேறு விஷயம். அது மட்டும் இல்ல, நாங்கள் யாரோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அமமுக எங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அது அம்மா அவர்களே எங்களுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். 2001 அம்மா அவர்கள் வந்து பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு 2004 மீண்டும் அமைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு அம்மா அவர்களே வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அந்த வழியைத்தான் நாங்கள் இப்போது பயன்படுத்தி மீண்டும் பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, கூட்டணி என்பது காலத்தின் தேவையை பொறுத்தது, கால சூழலுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்வது. இது ஒரு தேர்தல் வியூகம், வெற்றிக்கான வியூகம். அதுதானே ஒழிய இது அதை வந்து மிகச்சரியாக ஒரு ராஜதந்திரிகளாக நன்றி. ஏற்கனவே நீங்க தெரிவித்த கருத்து தான் புதிய கருத்தாக இல்லைன்றதுனால இதோடு நாம் நிறைவு செய்யலாம். உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.